guys, welcome back to our channel Kichu Sabi. So இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டைம் டெம்பிள் விசிட் வித் ஃபேமிலி. ஆமா, எங்கடா எப்போதும் போனதா பைரவர் கோயிலுக்கு. பட் வந்து நாங்க கப்புள்ஸ் வந்து கப்புள் மேட்சிங் ட்ரெஸ்ன்றதை விட நாங்க 4 பேரும் மேட்சிங் பார்த்ததுக்கு குலதாய்ஸ்க்கு வந்து ஒயிட்டு. மேரேஜ் வீடியோவே நாங்க இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ கூட போடல. ஆனா இந்த வீடியோலாம் நீங்க மேரேஜ்க்கு அப்புறமே தான் பாப்பீங்க. அதாவது இந்த வீடியோ வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு மாசமாச்சும் ஆயிடும். அதனால ஒரு மாசம் கழிச்சு வந்து பாருங்க. மேரேஜ் வீடியோ வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் போட ட்ரை பண்றோம். அது வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், நான் ஒன்றும் முடியாது. அதுக்கு 512 GB ஸ்டோரேஜ் இருந்தும் என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ வீடியோ எடுத்து மட்டும் வச்சிருக்கோம், போடாமல் மட்டும் யோசிச்சு பாருங்க. அது ஒரு ரீசன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜில் வந்து வீடியோகிராஃபர் எடுத்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு ஸ்ரீ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன டைப் ட்ரெஸ்ஸுன்னு எனக்கு சொல்லதில்ல. அந்த ட்ரெஸ் இல்லை, இது பாப்பாவே செலக்ட் பண்ண ட்ரெஸ். இது அதனால ஜாலியாக போட்டு வெஸ்டர்ன் டைப்பில் தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் கேமரா இங்கே இருக்குவா ஃபேமிலி வாய் பாரு வாய் ஒழுங்காவி சிமா ஹாய் சொல்லு. ஹாய். கேமரா அங்கே இருக்கு, நான் கை காமிச்சல. ஹாய் ஹாய் முத்தா சேஷிமா முத்தா. கேமரா கிட்ட போய் முத்தா வேணாம், எட்டிருந்து முத்தா போதும். ஸோ கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் பார்த்து அதாவது அக்காவும் தம்பியும் வந்து ஒரே கலர் குருவி மாதிரி. நாங்கள் 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே கலர். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உள்ள வீடியோ எடுக்க மாட்டோம், இன்ட்ரோ மட்டும் தான் இருக்கும். அதுவே ஒரு பெரிய வீடியோவாக வந்துடும். ஸோ எல்லாரும் பார்த்துருங்க, பார்க்கலாமா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து என் ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜ் இல்லைன்ற காரணத்துக்காக அபிநயாஸ் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் கருப்பாக தாங்க தெரியுங்க. ஏன்னா ஐஃபோன் வந்து ரியல் கலர் தான் காட்டும். நம்ம தண்ணி குட்டி வந்து எட்டி பார்க்குறாரு. அது நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க வந்து தண்ணிக்கு வந்து கழுத்து கொஞ்சம் சரியில்லை, கழுத்து சரியாக நிற்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து கரெக்டாக தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து ரீசெண்டாக இல்லை, பிறந்த ஒரு 6 மாதம் அப்படி தான் இருந்துச்சு. அவன் 6 மாதம் அப்படி தான் இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்லாம் காமிச்சோம், ஒன்றும் இல்லைங்க ஏன்னா நார்மல் தான், கொஞ்சம் லேட்டாக நிற்கிது கழுத்து, வளர சரியாயிடும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இப்போது நாங்கள் வீடியோஸ் போடல, மற்ற சேனலில் வீடியோஸ் போடும்போது வந்து அதில் கமெண்ட்ஸ் நிறையா பார்த்தேன். கல்யாணத்தில் வந்து தம்பி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வேணும்ட்டே தூக்கும் போதுதான் இப்படி பாக்குறது அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அந்த பாருங்க, மத்தபடி நல்லா தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு தலை அவனுக்கு கழுத்து இப்படி இருக்கிற மாதிரி ஏன் தோணுதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு தலை ஒரு சைடு பாத்தீங்கன்னா சப்பையா, இன்னொரு சைடு வந்து தூக்கிக்கிட்டு அப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரே காரணத்தினாலதான் அவன் தலை அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து தேர்ட் மந்த்ல இல்ல, பிறந்து ஒரு 45 டேஸ்ல இருந்து நாங்க தொட்டில போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்து பாப்பாக்கு அந்த ரவுண்ட் ஷேப் இருந்துச்சு. இவனுக்கு வந்து 11 டேஸா இவன் வந்து நாங்கள் தொட்டில போடவே இல்லை. ஒரு அந்த பேர் வச்சு அந்த தொட்டில போகிற ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தொட்டில போடல. அப்போ வரைக்கும் பெட்லேயே படுத்துருந்தானா, அந்த ஒன் சைடே படுத்து வந்து மண்டை சப்பையாயிடுச்சு. ஆமா, இப்ப தொட்டில போடுறோம், தலையமுக்குறோம், இருந்தும் உள்ள போகல, வளர சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ அதனால எங்களோட குழந்தைகளை வந்து நாங்கள் அடிக்கடி டாக்டர் செக்அப், அதுக்கப்புறம் என்னது டாக்டர் செக்அப் தான் அடிக்கடி நாங்கள் நல்லா தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால எந்த ப்ராப்ளமும் பேபிஸ்க்குலாம் இல்லை. அதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எல்லாம் அக்கா சொல்லியிருந்தா தப்பாக நினைக்காதீங்க, அக்கா பாருங்க கண்ணெலாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எதுவுமே கிடையாது, குழந்தைங்க நல்லா இருக்காங்க. நாங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக இனிமேலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். எனக்கே அந்த பயம்லாம் ஜாஸ்தி. குழந்தைங்களுக்கு ஏதாவது ரொம்ப பசிக்குது, போய் பைரவர் கோயில் அன்னதானம் சாப்பிடலாம். பைரவர் கோயில போய் அன்னதானம் சாப்பிடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலில் வந்து இங்கேயே வந்து வாங்கி கொடுக்கலாம் நம்ம அன்னதானத்துக்கு, நம்மளால முடிஞ்சதை. ஸோ அந்த ஒரு இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ பொருளெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா கிட்ட போய் வச்சுட்டு வந்துட்டு அவங்களே எடுத்துப்பாங்களாம். அதனால் வந்து நம்ம இதாக போய் வச்சுட்டு வந்துடலாம். ஓடுறத பார்த்தீங்களா ஸ்ரீ பாப்பா வெளில வாங்கினோட. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம்.
என் செப்பல் அந்த கடைசியில இருக்கு. அங்கே போய் எடுத்துக்கலாவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ தன்விக்னு இருக்கு. சாரி, கே தன்விக். அவனோட இனிஷியல் ஆக்சுவலாக ஏகே தன்விக். இங்க வேணா அம்புக்குறி போட்டு